மக்களே, வெல்கம் பேக். ஸோ நம்மளோட பிக் பாஸ்ல இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டாக வந்து ஓடிட்டு இருக்கிறது வினிஷா நிக்சனோட பிரச்சனைகள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆமாம், ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. பட் அது நடந்து ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அப்போவும் அவர் வந்து அந்த திமிரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் விட்டாரா அப்படின்னா இல்லை. அந்த சாரியிலேயே வந்து பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து எப்படி பதிவு பண்ணுறான்னா, நான் 1000 தடவை இல்லை 1 கோடி தடவை நான் உன்ட்ட சாரி கேட்டுட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப அதை எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னை வந்து தவறாகவே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி தெரில. ஓகே, நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னா அந்த மன்னிப்பு வேலிடாக இருக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இதுதான் பேசுகிறக்கான வாய்ப்பு. நான் ஏன் அப்படி நினச்சேன், எங்கே எனக்கு ஹர்ட் ஆச்சுன்றதை அந்த பொண்ணு புரிய வைக்குது. ஆனால் நிக்சன் அதை வந்து பெருசாக பேச விடாமல், நான் மன்னிப்பு கேட்டேன், உனக்கு என்னவா இருந்துட்டு போகுது, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், என்னை வெளியும் வச்சு செஞ்சாங்க உள்ளேயும் வச்சு செய்கிறாங்க அந்த விஷயத்துக்கு, அதனால நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டாச்சு அப்படின்ற மாதிரியும், அந்த பிரச்சனையை விடுங்க, அதை பற்றி பேச வேணான்ற மாதிரி அதை கட் பண்ணுறதுல குறியாக இருக்காரே தவிர, அதை வந்து ஓகே அவங்களுக்கு இதுதான் ஹர்ட் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற தாட்டு கொஞ்சம் கூட இல்லைன்றது தெரிஞ்சுது. ஃபைனலாக ஒரு விஷயங்கள் சொன்னார். உனக்கு ஹர்ட் ஆகிருக்கு, ஹர்ட் ஆகலை, அதுக்காக நான் சாரி கேட்கல, நான் பண்ணது தப்பு, என்னோட தப்புக்கு நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப திமிருத்தனமான ஒரு பேச்சாக தான் அது வந்து இருந்தது. ஓகே, என்ஜாய் பண்ணுன்ற வந்திருக்காங்க, எல்லாமே ஓகே, எல்லாம் நார்மல் ஆகணும், ஏன்னா வெளியே போய் எப்படியும் கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். இந்த இடத்துல நான் பண்ணதுக்கு தவறு கேட்குறேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கேங்கே, அதாவது நிக்சன் அவர்களோட கேங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ இவங்கள தான் வந்து வினிஷா தான் வந்து பிரச்சனையை டார்கெட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, வேணும்னு அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அர்ச்சனா வந்து வேணும்னு அதை வச்சு வினிஷா வச்சு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி வினிஷா பக்கம் அர்ச்சனா பக்கம் வினிஷாவை திருப்பி விட்றதுக்கு நிறைய வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவும் வந்து மேக்கப் ரூமில் நிற்கிறாங்க. விஜயோட என்ட்ரி. விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு எல்லாட்டையும் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு மாயாட்ட ஃபைனலாக பேசுகிறாரு. அர்ச்சனா போய் கையை கொடுத்துட்டு, நான் ஓகே கேஷுவலாக இருக்கீங்களா, கேம் வேறு மற்றது வேறு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசுனாங்க. ஓகே கூல் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பயங்கரமான ஒரு நல்ல கேமர் தான் விஜய், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அது மாயா பக்கம் ஒரு பக்கமாக இருந்ததுனால அது வந்து திரும்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மாயாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமாக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக விஜய்க்காக பயங்கரமாக குரல் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற விஷயத்தில் அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும், விஷ்ணுவுக்கு அப்போஸ்டாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதனால தான் மாயா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க, பிஆர்ன்ற ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு அவர் கையெடுத்து கும்பிட்டு நன்றி கேட்டிருக்காரு இந்த இடத்துல. ஸோ அர்ச்சனாகிட்டையும் அதை பேசுனது வந்து ரொம்ப நேக்காக, அது ரொம்ப சமாதானமாக ஒரு விஷயங்கள் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.